சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நம்ம குடும்பத்துக்காக ஏறெடுக்கிற ஜெபம், அதாவது நம்மளுடைய கணவனுக்காக, நம்மளுடைய மனைவிக்காக நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்கள். இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தை பார்க்கலாம். அந்தபடி மனைவிகளை பார்த்து எழுதுகிற வசனம், உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இந்த காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால், அப்படியாவது புருஷர்கள் தன்னுடைய மனைவியை நேசிக்காமல் நடக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, இங்க பாருங்க அடுத்த வார்த்தை சொல்லுது, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். அப்படின்னா என்னன்னா, உன் நடக்க கரெக்டா இருந்துச்சுன்னா, உன் ஹஸ்பண்ட் சர்ச்சுக்கு போகாதவனா இருந்தாலும், விசுவாசிக்கிற மார்க்கத்தை சேராதவங்களா இருந்தாலும், உங்க நடக்கையை பார்த்து அவங்க மாறுவாங்களா. அதுதான் இந்த வசனம் சொல்லியிருக்குது. கற்புள்ள நடக்கையை நம்ம நடக்கணுமா, உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி, வேத போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். எப்படி உங்க நடக்கையை பார்த்து அவர்கள் மாறுவார்கள். அப்படின்னா என்னன்னா, நான் இப்படி சொல்றேனே, மனைவிகளே நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவனார் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க கூட உங்க நடக்கையை பார்த்து அவங்க மாறுவாங்க. அதே போல புருஷனே நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா உங்க மனைவி என்ன எதிர்த்து நின்னாலும் உங்க நடக்கையை பார்த்து அவங்க மாறுவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேர் ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தைக்கு கற்புள்ள வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்களை பார்த்து மற்ற குடும்பம் மாறும், உங்க கூட பிறந்தவங்க குடும்பம் மாறும், உங்களுடைய பெற்றோர் மாறுவாங்க. ஏன் மாறல? நம்ம நடக்க மாறல. நம்ம நடக்க மாறும்போது அங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவர் அவர்களை மாற்றுவார், அவங்களுடைய இருதயம் மாறும் என்று நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை பாருங்க, பிசாசு அவனை விட்டு, அவன் சரீரத்தை விட்டு போன உடனே அவன் மாறினான். எப்படி மாறினான்? வஸ்திரம் தரித்தவனாய் மாறினான், ஆண்டவரை துதிக்கிறவனாய் மாறினான், மற்றவர்களை திட்டிக் கொண்டிருந்தவன், கல்லுகளினால காயப்படுத்திட்டு இருந்தவன் என்ன பண்றான், தன்னுடைய செயல்கள், காரியங்கள், வார்த்தைகள் எல்லாம் மாறினதுனால அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு ஏன் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல? இன்னைக்கு ஏன் நம்ம கர்த்தரை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்றோம்? ஏன் மாறலன்னா, நம்ம மாறல, நம்ம நடவடிக்கை மாறல. இன்னைக்கு நம்ம மாத்திப்போம். சொன்னமா, எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஆண்டவரே கற்புள்ள நடக்கையை கொண்டவர்களா நாங்கள் இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையுடைய சாட்சியை பார்த்து எங்களுடைய கணவனார், எங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து ஆண்டவரே எங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, அப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வரணும். நாங்கள் 2 பேர் வாழ்கிற இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து இந்த சமுதாயம் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே மனம் மாறாதவர்கள் மனம் மாறட்டும். ஆண்டவரே எங்களை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. மாதிரிகளால் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீரே எங்களோடு இருங்க. மாற வேண்டியவைகளை ஆண்டவரே நாங்கள் விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீரே எங்களோடு இருங்க, எங்களை வழி நடத்துங்க. உங்க திட்டம் தீர்மானம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.